அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு ஒரு அவசர பதிவு, முக்கிய பதிவுன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு மே மாசம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பஞ்சமி திதி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. நாளைக்கு வரக்கூடிய இந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சேர்க்கையோட நமக்கு வருது. அந்த வகையில இந்த பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி கையில நீங்க எழுதி இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும், உங்க வீட்ல அல்ல குறையாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்க கையில காசே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மேஜிக் போல ஒரு நல்ல ஏற்படும். வாங்க, இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் சொல்லணும், எந்த நேரத்துல சொல்லணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நாளைய நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பஞ்சமி திதியில வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க ஒண்ணு நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் 6 மணியில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க செய்யலாம். நாளைய நாள்ல நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. அந்த வகையில நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மள விட்டு போறதுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். அதாவது நோய்கள் தீரணும், கடன் பிரச்சனை குறையணும், வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கக்கூடாது, திருமண தடை விலகணும். இந்த மாதிரி எதெல்லாம் நம்மள விட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். நாளைய நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு வருது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு 17ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனி பகவானுக்குரிய நம்பர் 8. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8 நம்பர் அபரிமிதமான பணத்தை, வளங்களை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். தேதியிலேயே இந்த 8 நம்பரோட சேர்க்கை வர்றது கூடுதல் சிறப்பு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி தொடர்ந்து 2 வருஷமா நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். தினமுமே நமக்கு இந்த பணவசிய நேரம் வரும். நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 அப்படி இல்லைன்னா 4 பணவசிய நேரங்கள் கூட வரும். அந்த வகையில நாளைக்கு நமக்கு 4 பணவசிய நேரம் இருக்கு. இதுல ஒரே ஒரு பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த பணவசிய நேரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில 11 மணி 42 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய 43 நிமிடங்கள். இந்த பணவசிய நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பொதுவா பணவசிய நேரமே ஸ்பெஷலானது. அதுல நாளைக்கு 8 சேர்க்கையும் இருக்கு. பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணி 45 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 15 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கக்கூடிய சமயத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா வெற்றியை தரக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். அந்த வகையில நாளைக்கு பணவசிய நேரத்தோட அபிஜித் முகூர்த்த நேரமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த வகையில இந்த நாளையும் இந்த குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விடாம இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்.
நாளைய நாள்ல இதே பணவசிய நேரத்துல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ₹1 இந்த மாதிரி கட்டி பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும், உங்க பர்ஸ்ல பல மடங்கு பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ளே இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் வாராகி அம்மா கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நாளைய நாள்ல நான் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யல அப்படின்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் சொல்ல போனா எல்லா மதத்தினருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இந்த மாதிரி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க. வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல ரிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அங்க இந்த சிம்பலை வரைஞ்சுகிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தைய அதாவது அஃபர்மேஷனை குறைஞ்சது 5 நிமிஷம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பலும் நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். I have lots of money. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I have lots of money. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது, இப்படி நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லணும். உங்ககிட்ட உண்மையாவே தேவைக்கு அதிகமா பணம் இருந்தது அப்படின்னா உங்க மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலைய இந்த சமயத்துல நீங்க கொண்டு வாங்க. அதாவது மேக்சிமம் சந்தோஷமான நிம்மதியான ஒரு மனநிலையில தான் நாம இருப்போம். அந்த ஒரு மனநிலையில இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சிம்பலை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இப்ப நான் சொன்ன இந்த அஃபர்மேஷனை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பல் அப்படியே இருக்கட்டும். நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே நீங்க விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சாயங்கால டைம்ல உங்க முகம் கை கால் கழுவும் போது உங்க கைகளையும் சேர்த்து அதாவது இந்த சிம்பலையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்தை தவற விடாம இப்ப நான் சொன்ன எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.